பயணிகளின் கவனத்திற்கு மும்பையிலிருந்து டெல்லி செல்லும் பஷ்யன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து சேரும். மெஹக், பயணிகளின் கவனத்திற்கு டெல்லியிலிருந்து மும்பைக்கு வரும் பஷ்யன் எக்ஸ்பிரஸ் நம்ம இந்த கூட்டத்தில் எங்கேயாவது மறைஞ்சிப்போம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்து சேரும். நன்றி. அட இவங்க எங்க போயிருப்பாங்க? ஒன்று பண்ணு, நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். பயணிகளின் கவனத்திற்கு மும்பையிலிருந்து டெல்லி செல்லும் பஷ்யன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து சேரும். பயணிகளின் கவனத்திற்கு டெல்லியிலிருந்து மும்பைக்கு வரும் பஷ்யன் எக்ஸ்பிரஸ். அவங்க எங்கேயுமே காணுமே. என் கண்ணுக்கும் அவங்க படவே இல்லை. அட என்ன இங்கே தானே வந்தாங்க? ஐயோ, ஒன்றும் புரியலையே. அட அதுவும் அங்க இருக்காங்க. ஏய், யார் நீங்க? என்ன வேலை பண்றீங்க நீங்க? இதுக்காக மேல கை வைக்கிறீங்க? போலீஸை கூப்பிடணுமா? நீங்க பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணு அவளோட துப்பட்டாவும் இதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இல்லை சஷாங்க், இந்த துப்பட்டா மெஹக்கோட தான். உண்மையை சொல்லுங்க, இந்த துப்பட்டா எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இல்லைனா நீங்களும் மாட்டிப்பீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா? அவ அதை திருடிட்டா. அவ திருட்டா? ஆனா அவளை சில ரவுடிங்க துரத்துறதால சொன்னா. உங்ககிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என் துப்பட்டாவை மாத்திக்கிட்டா. அவங்க எந்த பக்கம் போனாங்க? அது தெரியாது. தெரியாதா? ஏய், இப்ப என்ன பண்றது? ஒருவேளை இந்த ட்ரெயின்ல இருப்பாளோ? வாங்க. யாருது? நான் அந்த பக்கம் பார்த்துட்டாங்க, யாரும் இல்லை. வா, இந்த பக்கம் போய் பார்ப்போம். வா. ஏய், இங்க யாருமே இல்லை. இந்த பக்கமும் இல்லை, எங்கேயுமே இல்லை. வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். இங்க எங்கேயும் உட்காரத்துக்கு இடம் கிடையாது. முன்னாடி போங்க, முன்னாடி பார்க்கலாம். அண்ணே, அதோ அங்க இருக்காங்க. அங்க அண்ணே, கொஞ்சம் நவருங்க. அவங்க நம்மள பாத்துறாங்க. மெஹக் வா. சிஸ்டர், கொஞ்சம் கை எடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் தள்ளி போங்க. ப்ளீஸ் நவருங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க. அட வழி விடுங்க ப்ளீஸ் சார். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். வழி விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க. நவருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதான் ஒரே வழி. மெஹக், யோசிக்காதீங்க, வேத் குதிங்க. ஏய், அவங்க 2 பேரும் குதிச்சிட்டாங்க. என்ன சொல்ற நீ? எங்க நான் பார்க்குறேன். ஏய் வேண்டாம், உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? ட்ரெயின் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்களை எப்படி விட முடியும்? வேண்டாம் விடு. இல்ல, என்ன இது ரொம்ப பெரிய தப்பு. இனிமே நான் வெளியே எப்படி தலை காட்ட முடியும்? ஹலோ ஹலோ, என்னங்க ஆச்சு? யாரோட போனுங்க அது? சுஷாந்த் தான் பண்ணா. அவன் என்ன சொன்னா? அவங்க கிடைச்சாங்களாமா? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. உங்க 2 பேரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன சொல்றது, என்னன்னு தான் சொல்றது. எதுவும் சொல்ற மாதிரி இல்லையே.
அவங்க தப்பிச்சிட்டாங்களா? இப்ப என்னங்க பண்றது? அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு வேதனைப்படுவா. கோமல், எவ்வளவு நேரம் தான் இந்த விஷயத்தை மறைச்சு வைக்க முடியும்? எவ்வளவு நேரம்? அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்மக்லரை பத்தி ஒன்றும் தெரியல. ஒருவேளை இது ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குமோ? அப்படின்னா சரி, நாம் இங்கேருந்து கிளம்புவோம். ஹலோ, முடிஞ்சிருச்சா? ஆ, ஓகே ஓகே. சரி, எப்போ ஜாயின் பண்ணுறது? ஜாயினா? என்ன ஜாயின் பண்ண போற நீ? என்னோட புது போஸ்டிங். சிஐடியா இது என்னோட கடைசி கேஸ். கடைசி கேஸா? சரிங்க சார், நீங்கள் பேப்பரை ரெடி பண்ணுங்க சார். எஸ் சார். ஓகே சார். போகட்டும் விடு. உனக்கு அபிஜித் மேலே கவலை. நீ தானே சொன்ன அவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் போப்பாருன்ட்டு. கரெக்டு தானே? சார், எனக்கு அவரை பத்தி மட்டும் இல்ல, உங்களை பத்தியும் தான் சார் கவலை. இப்படி அவர் இங்க இருந்து போயிட்டாருன்னா அவர் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? நீ என்ன சொல்ற? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை விட உங்களுக்கு நல்லா புரியும். அவரும் உங்களை முக்கியமா நினைக்கிற மாதிரி நீங்களும் அவரை முக்கியமா நினைக்கிறீங்க. ஆனா என்ன ஆனா? சார், எல்லாம் சரியாயிடும் சார். அப்படியே பழைய மாதிரி. ஒருவேளை நீங்க அவன் நான் சொல்றது கேட்டா தானே? போலாமா? அபிஜித், ஒரு நிமிஷம் இங்கே பாரு. அபிஜித், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இன்னும் என்ன பேசணும்? அபிஜித், அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இங்கே பாரு அபிஜித், இதெல்லாம் வந்து எனக்கு ஏசிபி சார். எஸ் சார். வாட்? கல்யாண வீட்டில் கொலையா? ஒருத்தனுக்கு கொலை பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. சார் சொல்லு சச்சின். இது பாருங்க சார், எல்லா பொருளும் செதறி இருக்கு. அப்படின்னா கொலைகாரனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவில் ஏதோ சண்டை நடந்திருக்கு போல. பாவம், அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பா. இங்க பாருங்க, உங்களுடைய கவலையை நாங்க புரிஞ்சிக்க முடியும். சௌமியாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது ரொம்ப கொடுமையான விஷயம். உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. நாம கொலைகாரனை சீக்கிரமா பிடிக்கணும்னா நாங்க உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். கேட்கலாமா? சரியான பதில சொல்லணும். சரிங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, சௌமியாவை இந்த நிலையில முதல்ல பார்த்தது யாரு? நானும் என்னுடைய ஒய்ஃப் கோமலும் பார்த்தோம். முதல்ல நாங்க வெளியில இருந்து கதவு தட்டினோம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அதனால நாங்க உள்ள போனோம். அப்புறம் பார்த்தா இத்தனை பேர் வீட்டில் இருந்திருக்கீங்க. கல்யாண பொண்ணு உள்ள போராடி இருந்திருக்கா. ஆனா உங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த காரியத்தை யார் செஞ்சிருப்பாங்க? யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஆமா சார், அது வந்து இல்ல, ஒன்றும் இல்லை சார். இவங்கெல்லாம் எங்க விருந்தாளிங்க. எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. இவங்க எல்லாருமே எங்களுக்கு முக்கியமான சொந்தங்கள். நீங்க என்னங்க பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க எதையும் மறைக்காதீங்க. உண்மை என்னவோ அதை சொல்லுங்க. அப்பதான் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க.
என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள என் பொண்ணோட ஃப்ரெண்டு கூட ஓடிட்டான் சார். என்ன? எனக்கு அவங்க 2 பேர் மேலதான் சார் சந்தேகம். அவங்க 2 பேரும் ஓடுறத நீங்க யாராவது பாத்தீங்களா? ஆமா, அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் அவங்கள பார்த்தேன். அவ்வளவு ஏன், நான் அவங்கள சத்தம் போட்டும் கூப்பிட்டேன். ஆனா அவங்க நிக்கல. அதுக்கப்புறம் எங்க பையன் அவங்கள துரத்திட்டு போனான். ஆனா அவங்க அங்கேருந்து தப்பிச்சுட்டாங்க. என்னாச்சு? இங்கே இல்லை. இன்ட்ரெஸ்டிங். இது சார். கவின் சார், இங்கே டேபிளில் இந்த இடத்துல ஒரு ரத்தக்கரை இருக்குது. அப்புறம் இங்கே கீழே இந்த வாட்ச் கிடச்சிது. இதோட ரிஸ்ட் பேண்ட் அறந்துருக்கு. கவின், சௌமியாவோட தலையில இந்த இடத்துல அடிபட்டிருக்கு இல்லையா? அது இதனால தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப கொலைகாரன் அவளுடைய தலைய இந்த இடத்துல பலமா அடிச்சிருக்கான். அநேகமா ஸ்ட்ரகிளிங் நடந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங்ல கொலைகாரனுடைய கையிலிருந்து அவனுடைய கடிகாரம் இங்க விழுந்திருக்கு. ஆமா சார், இந்த கடிகாரம் வேதோடது. நான் தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டை கிஃப்டா கொடுத்தேன். அந்த வேத் யாரு? அவன் தான் எனக்கு வர இருந்த மாப்பிள்ள. அவன் எங்களை அழிச்சிட்டு என் பொண்ணு சௌமியாவோட ஃப்ரெண்டு மெஹக்கோட ஓடிட்டான். இந்த வேத் மெஹக் உங்கள யாருக்காவது அவங்க நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசமோ இல்ல தடுமாற்றமோ தெரிஞ்சதா? நான் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? வேது ஒரு ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த ஆள் ரூமை விட்டு வெளியில வந்தாரு. நாங்க அங்கிருந்து வர்றதுக்குள்ள வேத் அந்த ரூமுக்குள்ள ஓடிட்டா. அப்படியா? அதுக்கப்புறம் தான் அக்கா மெஹக்கோட அவன் ஓடுறத பார்த்திருக்காங்க. சரி, வேதுக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை நடந்துச்சுல்ல, அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க. அவ எங்க வீட்டால் இல்லை. அதே மாதிரி உறவுக்காரனாவும் தெரியல. ரொம்ப சாதாரணமான பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தான். எங்களுக்கு அவனை தெரியாது. சரி பங்கஜ், வாட்ச்மேனை கூட்டிட்டு வா. நீங்க முதல்லயே அந்த ஆளை பத்தி ஏன் சொல்லல? அப்பா அது எனக்கு முக்கியம்னு தோணவே இல்லை. இப்போ சார் கேட்டாரு, அதனால சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இவருக்கு அந்த ஆளை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு சார். சொல்லு, அவனை பத்தி சொல்லு. ஆமாம் சார், அது வந்து அந்த ஆளோட கையில் பச்சை நிறத்தில் பலன்னு இவ்வளோ பெரிய கிஃப்ட் இருந்துச்சு சார். நானும் அந்த ஆள்கிட்ட கேட்டேன். அவர் இதை உள்ள கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சார், இது கல்யாண வீடு, யாராவது கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். அதனால தான் நான் உள்ளே போக விட்டேன் சார். சரி, ஓகே சார். அந்த வேது சண்டை போட்டது அந்த கிஃப்டால இருக்கலாம்ல? இருக்கலாம் தான். பச்சை நிற கிஃப்ட் பாக்ஸ் தானே அது? பாக்ஸ். ஆமாம் சார். ஓகே, இந்த கிஃப்ட்டுங்க எல்லாத்தையும் எங்கே வச்சிருக்கீங்க? சரி, இதுவா அந்த பச்சை பாக்ஸ் கிஃப்ட்? இல்லை சார், இது சின்னதாக இருக்குது. அது இதை விட கொஞ்சம் பெருசு. அப்படியா? அது இதுவா? அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் க்ரீன் கலரில் இருக்குது. இல்லை சார், அது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. சார், அந்த கிஃப்ட்டு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இல்லைன்னா அந்த கிஃப்ட் எங்கே போச்சு? சார், ஒரு வேளை வேது மெஹக்கும் அதை கூடவே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்ன? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் அப்படி என்னதான் இருந்திருக்கும்? அந்த பாக்ஸில் ஏதாவது இது அந்த பச்சை கலர் பேப்பர் தானே? இது கொஞ்சம் பாரு. இது அந்த பேப்பர் தானே? ஆமாம் சார், இதே தான். ஓ, ஒரு வேலை பண்ணுங்க, கொஞ்சம் அந்த கட்டில தூக்கி பாருங்க.
ஒரு நிமிஷம் பார்த்து. சார், உடைஞ்சு போன லேம்ப். அப்போ இந்த லேம்புக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதனால தான் இதை உடைச்சிருக்காங்க. என்ன இருந்திருக்கும்? அது என்னவா இருக்கும்? கண்ணா, கண்ணா, என்னாச்சு மம்மி? கண்ணா, என்னாச்சுப்பா? வேதும் மெஹக்கும் சேர்ந்து நம்ம சௌமியாவை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டில் என்னதான் நடக்குது? நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணுதான் பட்டது? சௌமியா, என் தங்கச்சி. இவங்க 2 பேரும் உங்க பசங்களா? ஆமா, இவங்க 2 பேரும் என் பசங்க தான். வேதையும் மஹக்கையும் பிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் போனாங்க. என்னாச்சு? அவங்கள நீங்க எது வரைக்கும் துரத்திட்டு போனீங்க? கியூடா ஸ்டேஷன்ல அவங்க போய் ட்ரெயின் பிடிச்சாங்க. நாங்களும் அவங்க பின்னாடியே போனோம். நாங்க அந்த ட்ரெயின்லயும் ஏறினோம். ஆனால் அவங்க 2 பேரும் ஓடுற ட்ரெயின்லேருந்து அங்கே வெளியே குதிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ட்ரெயின் ஸ்பீட் எடுத்துருச்சு. அதனால் எங்களால் குதிக்க முடியல. அப்புறம் அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அபிஜித், பயணிகளின் கவனத்திற்கு வண்டி எண் 2345 சென்னை செல்லும் சென்னை பிளாட்ஃபார்ம்ல எத்தனை ஸ்டால்ஸ் இருக்கோ பிளாட்ஃபார்ம் 5 உள்ளது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் என்கொயரி பண்ணுவோம். யாராவது பார்த்துருக்கலாம்ல? வண்டி எண் 2356 மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக உள்ளது. சில பேர் அவங்க ட்ரெயின்லேருந்து குதிச்சதை பார்த்துருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. சார், அவங்க ட்ரெயின்லேருந்து குதிச்சதை அங்கே இருக்கிற சில பேர் கூட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இந்த ஸ்டால்காரருக்கு அவங்க 2 பேரை பற்றி ஏதோ தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன சொல்கிறது சார், அவங்க 2 பேரும் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு மொபைல் கூட இல்லை. என்கிட்ட என்னோடய மொபைலை கேட்டாங்க. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் பிரகாஷ் கிட்டே போயிட்டாங்க. பிரகாஷா? பிரகாஷ்னா யாரு? அதோ அங்கே இருக்கான் பாருங்க, செருப்பு தைக்கிறவன். பிரகாஷ், இதை பாருங்க. இவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்தாங்களா? ஆமாம் சார், வந்தாங்க. ஃபோன் கேட்டாங்க. கொடுத்தியா ஃபோனை நீ? இல்லை சார், கொடுக்கல. அப்புறம் நீங்களே யார் சார்? நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? அட கடவுளே சார், நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அங்கே டெலிஃபோன் பூத் இருக்குது, அங்கே போய் பேசுங்கண்ணே. என்னால் ஃபோன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பாரு, பயப்படாத. உண்மை எதுவோ அதை மட்டும் சொல்லு. அப்புறம் என்னாச்சு? கடவுள் மேலே சத்தியம் சார், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார். நீங்கள் அவங்களுக்கு பூத்தை காட்டினீங்க. அவங்க அங்கே போய் ஃபோன் பண்ணாங்களா? இல்லை சார், அவங்க பேக்கெட்டில் காசு இல்லை. அப்புறம் ஃபோன் எப்படி பண்ணுவாங்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சார், அந்த பொண்ணு என்கிட்ட சில்லறை கேட்டா. நீ அவங்களுக்கு காசு கொடுத்தியா? ஆமாம் சார், நான் ஏழை தான். ஆனால் இந்த சின்ன உதவி செய்யலாம் இல்லை. நான் 10 ரூபா கொடுத்தேன். ஆனால் அந்த பொண்ணு 10 ரூபாய்க்கு தன்னுடைய காது கம்மலை கொடுத்தா சார். என்ன? உங்கள் மனைவிக்கு கொடுங்கன்னு சொன்னா. அதனால நான் வாங்கிட்டேன் மேம். அந்த கம்மல் எங்கே இருக்குது? காட்டுங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இந்த கம்மல் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். தேங்க்ஸ். தயா, அதோ அங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்கிடுங்க. போயிட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல பிடிப்போம். வாங்க. கம் ஆன். வாங்க. மெஹக், நீ நல்லா இருக்கல்ல? என்ன சொல்றது? ஆமா, செய்யறது
இதெல்லாம் சரின்னு தோணுதா? மெஹக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கோம். அது தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. ஆனா வேத், இன்னைக்கு உங்களோட கல்யாணம். அதை பத்தி நீ கவலைப்படாத. இங்கிருந்து நம்ம டெல்லிக்கு போயிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். முதல்ல நீ உன் கண்ணை தொடச்சிக்கோ. பாஸ், நான் இந்த லேம்பை ஸ்பெக்ட்ரோகிராஃபிக்கல் டெஸ்ட் பண்ணுறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இந்த லேம்ப் ஏதாவது ஸ்பெஷல் ஃபைபரால் செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சார், இந்த லேம்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இந்த லேம்ப் கையால் செய்யப்பட்டது. இராவதிங்கிற லேடி தான் இதை செஞ்சுருக்காங்க. அவங்க கடை மல்லாடில் இருக்கு. இதை வாங்கினது யாரு? யாரும் இல்லை, இராவதி அவங்களே இதை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படின்னா சௌமியா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இராவதியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார், கண்டிப்பாக இல்லை சார். நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், அவங்களுக்கு இராவதி யாருன்னே தெரியாதுன்றாங்க. அப்படியா பாஸ்? செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கிளாஸை போட்டுக்கோங்க. இந்த லேம்பை தயாரிக்கிறதுக்கு சீன மண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன இது? இது இதுல கையோட அச்சு ஏதோ தெரியுதே. மை காட், சோலங்கி, இது என்னன்னு சொல்லுங்களேன். இந்த கையோட அச்சில் இருக்கிறது அது இந்த கேஸோட திசையே மாத்திடுச்சு. பாஸ், இந்த கையோட அச்சில் ஆர்டிஎக்ஸ் இருக்கு. வாட்? ஆர்டிஎக்ஸ்? ஆமா பாஸ், ஆர்டிஎக்ஸ். யாரெல்லாம் இந்த லேம்பை தொட்டிருக்காங்களோ அவங்க இந்த லேம்பை தொடுறதுக்கு முன்னாடி ஆர்டிஎக்ஸ் மேலே கை வச்சிருக்காங்க. ஆர்டிஎக்ஸ், ஆர்டிஎக்ஸ் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு கொலை கேஸ் கிடையாது, தீவிரவாத கேஸும் கூட. சார், இந்த வேதோட வீட்டில் நமக்கு என்ன தடயம் கிடைக்கும்? அது எந்த தடயம்னா அதை வச்சு இந்த லேம்ப் எப்படி உடைஞ்சதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேத் சௌமியாவை எதுக்கு கொண்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மெஹக்கை எங்கே எதுக்காக கூட்டிகிட்டு போனான்? சார், சொல்லு பங்கஜ். சார், எனக்கு ஒரு மேப் கிடச்சிது சார். இங்கே பாருங்கள், இந்த நதிக்கரை கிட்ட ஏதோ மார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 13 ஆகஸ்ட், இன்னிலேருந்து 2 நாள் முன்னாடி டேட் சார். அப்புறம் 2 AM எழுதியிருக்கு. நதி கரை கிட்ட இருக்கிற இடம் டெட்ஸா கிட்ட இருக்கு. டெட்ஸா? நிக்கில், ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு எப்போ போகும்னு ஃபோன் பண்ணி விசாரிங்க. சார். ஹலோ, ரயில்வே லைன். இங்கே பாருங்கள், நான் சிஐடியிலேருந்து நிக்கில் பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு ட்ரெயினை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும். ட்ரெயின் நம்பர் 1108, அது கீழா ஸ்டேஷன்லேருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்கு. அது அடுத்த ஸ்டேஷனுக்கு எப்போ போகும்? சார், ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. சௌமியோட அண்ணனுங்க மெஹக்கையும் தேவையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனில் பார்த்துருக்காங்க. அவங்க இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கு இந்த டைம் போதுமானது. அப்புறம் இது வரைக்கும் அவங்க யாருக்காக காத்துட்டு இருந்தாங்க? அப்புறம் ஏன்? ஒருவேளை கண்டிப்பாக அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் 15 நிமிஷத்தில் ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போயிடும். அடுத்த ஸ்டேஷன் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரமாக போயிடலாம்.
சார் இதுதான் அந்த கடை. சௌமியா வீட்டுக்கு கிஃப்டா அனுப்பின அந்த லேம்ப் இங்கே தான் தயாரிக்கிறாங்க, இங்கே தான் விற்கிறாங்க. இந்த கடையோட முதலாளி பேர் இராவத். யோ என்னையா ஆச்சு? பொம்பளை மாதிரி எதுக்கே இப்படி கத்துற? சார் நான் என்ன நினச்சேன்னா அவன் மறுபடியும் வந்துட்டான்னு நினச்சேன். யார் மறுபடியும் வந்தாங்க? சார் அவன் தான் சார். அவன் தான் இங்கே 2-3 நாள் வந்து எல்லாத்தையும் உடச்சவன். அப்புறம் 20ஐயும் அழிச்சிட்டான் சார். இங்கே பாரு, நிதானமாக சொல்லு. நாங்கள் சிஐடி, எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லு சார். 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம். நான் சாப்பிட்றதுக்காக வெளியே போயிருந்தேன். அப்போ தான் ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் இங்கே வச்சுருந்த லேம்ப் எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அப்போது 20 அதை தடுக்க முயற்சி பண்ணாங்க சார். அப்போது அவங்களையும் அடிச்சிட்டான் சார். சார் இந்த பீசஸ் RDX லேம்ப் இருந்ததே அதே மாதிரி இருக்கு சார். வந்து அடித்தது யாரு தெரியுமா? ஆமாம் சார், எங்கள் சிசிடிவி கேமராவில் அவன் இங்கே வந்து அடித்து உடைச்சது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். ஆனால் சார் இப்போ அந்த ரெக்கார்டிங் போலீஸ்கிட்ட இருக்குது சார். ஆனால் போலீஸ் எங்ககிட்ட அவனோட ஃபோட்டோவை கொடுத்தாங்க சார். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்தாங்க சார். சார் இது வேத் சார். ஹலோ, 2 பேரும் கிடச்சிட்டாங்க. 2 பேரும் கிடச்சிட்டாங்க. நான் இப்போ ட்ரெயினில் தான் இருக்கேன். இந்த தடவை என் கையை விட்டு அவங்க நலிவிடக்கூடாது. அவங்க சௌமியாவுக்கு பண்ண காரியத்துக்கு நான் அவங்கள பழி வாங்கியே தீருவேன். இந்த கையாலேயே அவளை பழி வாங்குவேன். இந்த கைக்கு தான் சௌமியா ராக்கி கட்டியிருக்கா. வேதோட வீட்டில் கிடைச்ச அந்த மேப் அதில் கரெக்டாக இந்த இடத்த தான் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் மண்ணை எடுத்துகிட்டு போகிற இடமாச்சே. ஆமாம் கவின், ஆனால் அந்த மேப்பில் 2 நாளைக்கு முன்னாடி 2 மணின்னு குறிச்சிருந்தது. அப்படின்னா ராத்திரி இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒரு நிமிஷம், அதோ அங்கே வாட்ச்மேன் உட்காந்துருக்கார்ல, அவர்கிட்ட என்கொயரி பண்ணுவோம். அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க சார், மணல் வேணுங்களா? அட வேண்டாங்க, நீங்கள் உட்காருங்க. சரிங்கய்யா, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்ன தம்பி சொல்றது, நாங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் உயிரோடு இருக்கோம். அது சரி, அவங்களாம் யாரு? ராத்திரியில் வேலை செய்ய மாட்டாங்க. நான் இங்கே தனியாக தான் இருப்பேன், காவல் காக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 2 மணிக்கு ஒரு படகு கரைக்கு வந்தது. அப்புறம் அதில் சில பேர், அட யாருப்பா நீங்கெல்லாம், என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா நான் கத்துறது உங்களுக்கு கேட்கலையா? இது மணல் மாதிரி தெரியலையே. என்னையா இதெல்லாம்? இங்க பாருங்க, இருட்டிடுச்சு. இங்க படகு வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நிக்கலவா, போய் தூங்கு போ. இதெல்லாம் உன் வேலை கிடையாது, போ. போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்கெல்லாம் சரிப்பட்டு வருவீங்க. அப்படியா? கண்ணு முழிச்சதும் பார்த்தா அங்க படகும் இல்லை, அந்த ஆளுங்களும் இல்லை, அப்புறம் அந்த பாக்ஸுங்களும் இல்லை. அப்படின்னா அந்த படகுல அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஏதோ சட்டவிரோதமான விஷயம் நடந்திருக்கு. அந்த பாக்ஸில் ஏதோ இருக்கு. சரிங்க பெரியவரே, உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட ஈஸியாக போயிடுவோம். படகை பற்றி இல்லைன்னா அந்த பாக்ஸுங்களை பற்றி. அந்த படகுல எல்சின்னு எழுதியிருந்தது. அப்புறம் அந்த பாக்ஸுங்க சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருந்தது. இந்த எல்சி என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் நாம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த பாக்ஸுங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு?
கமான். ஸ்ரேயா சீக்கிரம் வா. ஸ்ரேயா சீக்கிரம் கை கொடு. ஸ்ரேயா ஃபாஸ்ட். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. உனக்கு ஒன்றும் இல்லை, ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன் சார். வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க எங்கே மறைஞ்சு உட்காந்துருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லார்கிட்டையும் ஃபோட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கலாம் சார். வேண்டாம் வேண்டாம், ஃபோட்டோவில் எதுவும் காட்ட வேண்டாம். நம்ம இப்போது பேசஞ்சர்ஸ் மாதிரி இருக்கணும். ஆமாம், யாருக்கும் நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் இந்த ட்ரெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. தயஸ்ரேயா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், நானும் நிக்கலும் இந்த பக்கம் போகிறோம். யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் உடனே கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே? சரி. அவங்கள பார்த்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கூட்டம் அதிகமாக இருக்குது. எதுவும் சேர்த்துக்கு முன்னாடி 2 தடவை யோசிப்போம். ஓகே. கூட்டம் அதிகமாக இருக்குது. எதுவும் சேர்த்துக்கு முன்னாடி 2 தடவை யோசிப்போம். ஓகே. கஷ்டப்பட்டது வீண் போகலை. அங்கிள், ட்ரெயின் கிடச்சிச்சுல்ல? இது கோச் என்னது? நம்மளது 7 தானே? ஆமாம்மா, அதில் என்ன இருக்குது? இது S6. நம்ம அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிடலாம். அதை ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம்ல, கவலைப்பட தேவையில்ல. ஹலோ பிரதர், இங்கே பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு இந்த கோச்சில் ஏறினார். நல்லா வெள்ளையாக இருப்பார், என் ஹைட்டுக்கு இருப்பார், கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். அடே இங்கே பாருங்கண்ணே, ட்ரெயின்லேயும் எக்ஸிபிஷன்லேயும் காணாமல் போனவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. அது என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் என்னால் ஃபோன் பண்ண முடியல. அடே அவர் என்ன குழந்தையா? இறங்குற இடத்துல கரெக்டாக இறங்கிடுவார், விடுங்க. காலம் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். உதவின்னு வந்து கேட்டால் லெக்சர் கொடுக்குறீங்களே. கேள்வி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா பதிலும் அப்படி தானே கிடைக்கும். சரிங்க பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், சந்தோஷமாக இருங்க. நான் வேறு யார்கிட்டாவது கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்தில் உங்களுக்கே இடம் இல்லை, நீங்கள் ஆளை தேடுறீங்க. எனக்கு ஏசி கோச் தான் பிடிக்கும். ரொம்ப அமைதியாக கூலாக இருக்கும். ஏசி கோச்சா? நம்மளை யாரோ ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். இதை பார்த்தியா? இது ஸ்லீப்பர் கோச். ஜன்னலை திறந்து விட்டுனா மொத்த பாரதத்தையும் பார்க்கலாம். யார்கிட்ட வேணாலும் பேசலாம், கிண்டல் அடிக்கலாம், மேலே போய் தூங்கலாம், இல்லை ஜன்னல்கிட்ட உட்காந்துக்கோ. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆஹா, என்ன சொல்கிறீங்கண்ணே? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. லேடிஸ் வராங்கல்ல, போங்க. தேங்க்யூ. பாரு, எவ்வளோ நல்லா இருக்குல்ல? சச்சின், அந்த லீடரோட கம்பெனி குடோன் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் சார். நதி கரைக்கிட்ட ஒரு படகு இருந்துச்சு. அது இந்த லீடர் கம்பெனியோடது. எனக்கு என்னவோ இது சாதாரண விஷயமா தோணல சார். அவங்க ஏதோ பெரிய தப்பான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குடோன் நதி கரைக்கிட்ட இருக்கு. அந்த பாக்ஸஸை இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க சார். இல்லை, இந்த இடம் ஏதோ ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. சச்சின், பாக்ஸஸ் கிடச்சிருச்சு. இது படகுல கொண்டு வந்த அந்த பாக்ஸஸ் தான் போல இருக்கு. இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே காலியாக இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியே இதுக்குள்ளே இருந்தது எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஷிட், எல்லாமே காலியாக இருக்கு. நீ ஒரு வேலை பண்ண, டிடெக்டிவ் டிவைஸை கொண்டு வா. ஓகே சார். உள்ள என்ன இருந்துச்சுன்னு அதை வச்சு நம்ம பார்த்துருவோம்.
ஓ நோ, அப்போ இது எல்லாத்துலேயும் ஆர்டிஎக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. இங்கே இத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னா இதுக்கு அர்த்தம் சச்சின் ஆர்டிஎக்ஸ் அதிக அளவில் கொண்டு வந்திருக்காங்க. சார் அப்படின்னா இவங்களோட பிளானும் ரொம்ப பெருசாக இருக்குமா? ஃப்ரெடி சார், சச்சின் நீங்க இங்க? ஆமா துஷ்யந்த், அந்த ராத்திரி படகு வந்துச்சுல்ல, அந்த படகுல இருக்கிற பொருளை இங்க இறக்கியிருக்காங்க. அப்புறம் அதில் இருந்த பாக்ஸஸில் ஆர்டிஎக்ஸ் இருந்திருக்கு. ஆர்டிஎக்ஸா? நாங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அந்த லேம்ப் ஸ்டோர் ஓனர் ஈராவதியை பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை லீடர் கம்பெனி தான் கொடுத்துருக்கு. இதுதான் அவங்களோட அட்ரஸ். அப்படின்னா ஆர்டிஎக்ஸ் ஸ்மக்லிங்க, உடஞ்சி போன லேம்ப், சௌமியா கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இது எல்லாத்துலேயும் வேது மெஹக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. விருந்தாளிங்க வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் நெருப்பு வைங்க, எந்த ஒரு ஆதாரம் மிஞ்ச கூடாது. போங்க. ஓகே பாஸ். ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஓகே போங்க, போய் மொத்தத்தையும் எரிச்சிருங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஓகே போங்க, போய் மொத்தத்தையும் எரிச்சிருங்க. போங்க. வாங்கடா. அதுக்குள்ள என்ன அவசரம்? தீ வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாமா? யார் நீங்க? அழையா விருந்தாளியா வந்திருக்கீங்க? இப்போ அந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா பதட்டத்தில் உன்னோட இதயம் உன் கைக்கு வந்து நின்ற போகுது. நீங்களாம் சாகணுமா என்ன? மரணம், அடிதடி இதெல்லாம் தினமும் விளையாடிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நாங்க சி ஐ டி. ஏய், சொல்லு. எல்லாத்தையும் தெளிவாக சொல்லு. உன்னோட பிளான் என்ன? ஆர்டிஎக்ஸ் எங்கே கொண்டு போனீங்க? இப்போ நீ மட்டும் உண்மையை சொல்லனா உன்னை எங்கே அனுப்பி வைப்போம் தெரியுமா? மேலோகத்துக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்லிடுறேன். வேண்டாம் 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 வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் இன்னைக்கு தான் சார் வெடிக்க போகுது. ஆகஸ்ட் 15. இன்னைக்கா? எங்க? எந்த இடத்துல? எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சார். நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க? இந்த கம்பெனியோட முதலாளிக்கு சார். கம்பெனியோட முதலாளி பேர் சொல்லு. இதுவரையும் பார்த்ததில்லை சார், அவர் பேர் கூட தெரியாது சார். சரி, இன்னொரு விஷயம் சொல்லு.
அந்த பாம் எங்கே வெடிக்க போகுதுன்ற விஷயம் வேதுக்கும் மெஹக்கும் தெரியுமா? ஆமாம் சார், அவங்க 2 பேருக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கு தெரியும். சொல்லு சச்சின். சார் இப்போதான் நியூஸ் வந்துச்சு, இன்னைக்கு எங்கேயோ பாம்பு வெடிக்க போகுது. என்ன வெடிக்க போதா? எங்கன்னு தெரியாது சார். தெரியாதா? என்ன கொடுமை இது? அவ்வளோ ஆர்டிஎக்ஸா? அப்போ பெரிய அழிவை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. எஸ் சார். அப்படின்னா வேதுக்கும் மெஹக்கும் இந்த தாக்குதலை பற்றி முன்னாடியே தெரியுமா? எஸ் சார். அவங்க இப்போ ட்ரெயினில் இருக்காங்க. நிக்கில், அவங்கள எங்கேயாவது பார்த்தியா? இல்லை சார், நான் இது வரைக்கும் பார்க்கல. அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க நம்ம கையில் இருப்பாங்க. அதனால என்ன நடந்தாலும் சரி. மைக், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதை. சொல்லு, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டீங்களே, எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு, நான் ஷூட் பண்ணிடுவேன். சொல்லு, ஷூட் பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வேத இன்னும் காணும். மரியாதையா சொல்லி எங்க மறைச்சு வச்சிருக்க, இல்லைன்னா சத்தியமா சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், சுட்டுடா உன்னை. உண்மை சொல்றா, எங்கடா வச்சு வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன். ஏய், சொல்றா சொல்றா. எனக்கு தெரியாது கார்த்திக். ஏய், என்னடி நீ?